இந்த கொஸ்டினை பாருங்கள். 2010ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட 1951 மக்கள் பிரதிநிதித்துவ குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு தான் அந்த உரிமையை வழங்குச்சு. 2019 செய்யப்பட்ட திருத்தம் அனைத்து குடிமக்களுக்கும் முதல் சட்டத்திலே வந்துருச்சு. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டப்பவே 1326 சரத்து குடிமக்களுக்கான வாக்களிக்கும் உரிமை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 2010ஆம் ஆண்டு வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்படியே டைரெக்டாக அப்படி இருப்பாருங்க. சரிங்களா? ஆனால் சட்டத்தை பற்றி குறிப்பிடனா கூட எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. 2011 தேர்தல் உச்சவரம்பு செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டது. 2003 தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் தேர்தல் வேட்பாளர் வசிப்பிடங்கள் நீக்கப்பட்டன. மாநிலங்களவை தொடர்பான வசிப்பிடங்கள் நீக்கப்பட்டது 2003. சரிங்களா? இதெல்லாம் அந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த பாடம் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாடம் கொடுக்குது. எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ப்ராக்சி ஓட்டு, போஸ்டல் ஓட்டு, இதெல்லாம் முக்கியமான பகுதி.